ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன சாங் பார்க்க போகிறோன்னா ஐஎஸ்சியா. இந்த சாங் எப்படி ப்ளே பண்ணுறது அப்படின்னு நான் ஒரு தடவை வாட்ச் காட்டிடுறேன். இப்போ இந்த சாங் எந்த ஸ்கேலில் இருக்குன்னா டி மைனர் ஸ்கேலில் இருக்குது. டி மைனரில் என்னென்ன வரும்னா டி, இ, எஃப், ஜி, ஏ, பி ஃப்ளாட், சி, டி. இன்னொரு தடவை ப்ளே பண்ணுறேன். டி, இ, எஃப், ஜி, ஏ, பி ஃப்ளாட், சி, டி. ஓகே, இந்த ஸ்கேலில் தான் இருக்குது. இதில் உள்ள கீஸ் யூஸ் பண்ணி தான் நம்ம இந்த சாங் ப்ளே பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு எஃப்பில் உங்களோட தம் ஃபிங்கர் இருக்கிற மாதிரி கை வச்சுக்கோங்க. ஒரு கீஸ்லையும் ஒரு ஃபிங்கர் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு தம் ஃபிங்கர் எஃப்பில் வர மாதிரி வச்சுக்கோங்க கையை. இப்போது ஏ, ஏஎஃப், ஜிஜிஜி அதான் ஃபஸ்ட் லைன். ஏவுக்கு மிடில் ஃபிங்கர் வைக்கணும். ஏ, அப்புறம் ஏஎஃப், ஏஎஃப் இதுக்கு தம் ஃபிங்கர் வந்துடணும் எஃப்க்கு. ஏஎஃப், அப்புறம் செகண்ட் ஃபிங்கர் இது ஜிஜிஜி 3 தடவை ஜிஜிஜி. ஃபஸ்ட் லைன் திரும்ப வாட்சி காட்டுறேன். ஏஎஃப், ஜிஜிஜி. இப்போது செகண்ட் லைன் பார்க்கலாம். செகண்ட் லைனும் உங்கள் ஃபிங்கர் பொசிஷன் அப்படியே தான் இருக்கணும். அடுத்த லைன் ஏஏஎஃப்ஜி, இந்த மிடில் ஃபிங்கர் ஏவுக்கு ஏஏ, அதுக்கப்புறம் ஏஎஃப், ஏஎஃப், கடைசியாக ஜி, ஜி. ஒரு தடவை இந்த லைனை சேர்த்து வாசி கட்டுறேன். இப்படி தான் ப்ளே பண்ணணும். இதை வந்து நீங்கள் 2 டைம்ஸ் ப்ளே பண்ணுற மாதிரி இருக்கும். இப்படி 2 டைம்ஸ் ப்ளே பண்ணி முடிச்சதுக்கப்புறம் டிக்கு வந்துடணும். டிலேருந்து ஒரு கீயாக ஒரு ஃபிங்கர் வைக்கிற மாதிரி வச்சுக்கிட்டு இப்போ டிலேருந்து வாசிக்கணும். டிடி, எஃப்எஃப், டி, டிடி, அப்புறம் மிடில் ஃபிங்கர் எஃப்க்கு எஃப்எஃப், திரும்பவும் டி, டிடி, எஃப்எஃப், டி, அதுக்கப்புறம் ஜிஜிஜி, இந்த ஜிக்கு வந்து 4th ஃபிங்கர் ஜிஜிஜி. இன்னொரு தடவை ப்ளே பண்ணி காட்டுறேன். இது தேர்ட் லைன். இது டிடி, எஃப்எஃப், டி, ஜிஜிஜி, அதுக்கப்புறம் தம் ஃபிங்கர் சிக்கு போயிடணும். அப்புறம் மிடில் ஃபிங்கர் இஇ, சிடி, இது 4th லைன் இஇ, சிடி. இப்போ இந்த லைனும் 2 டைம்ஸ் வாசிக்கணும். இந்த 2 லைனுமே 2 டைம்ஸ் வாசிக்கணும். டிடி, எஃப்எஃப், டி, ஜிஜிஜி, இஇ, சிடி. ஃபிங்கர் மட்டும் கரெக்டான பொசிஷனில் வச்சு வாசிக்க ஆரம்பிங்க. உங்களுக்கு இது கிளியராக வந்துடும். ஏதாவது டவுட்னா கூட நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். தேங்க்யூ.